அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா ராதிகாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. காரணம், ராதிகாவும் நம்மள மாதிரி ஒரு பொண்ணு தானே. கல்யாண வாழ்க்கையில் ஒரு தடவை இல்லை, ரெண்டாவது தடவையாக ஏமாந்து போய் நிற்கிறாங்க ராதிகா. இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் கோபிநாத் தான். ஒரு பக்கம் என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணார், சரி நாசம் பண்ணிட்டாரு, அதுலேருந்து நம்மளால் மீண்டு வர முடிஞ்சது. ஆனால் நம்ம ராதிகாவுக்கு அப்படி இல்லை. முதல்ல அமைஞ்ச வாழ்க்கையும் அமையல, திரும்ப அவங்க இன்னொரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு சந்தோஷமாக இல்லையே. அவங்க எப்படி தான் இந்த லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போக போகிறாங்களோ தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங் அண்ட் போல்டான லேடி ராதிகா. அவங்களையே ஒரு செகண்ட் இவர் சாச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் நம்ம ஈஸ்வரி வந்து கோபியை பற்றி நம்ம பாக்கியா கிட்ட பேசுகிறாங்க. பாக்கியா வந்து சட்டுன்னு கோப்புறாங்க. அத்தை, உங்கள் பிள்ளை மேலே உங்களுக்கு பாசம் இருக்கலாம், ஆனால் அவர் பண்ணுறது எல்லாமே தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் உங்கள் பிள்ளைக்காகவே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு செகண்டாச்சும் நீங்கள் என்னை பற்றியோ இல்லை இப்போ கடந்த காலத்தில் முடிஞ்சு போயிட்டு இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிற ராதிகாவோட வாழ்க்கையை பற்றியோ நீங்கள் துளி கூட யோசிக்கல. அப்படி இருக்கிற போது நீங்கள் செல்ஃபிஷாக தானே இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸ்வரிக்கு புரிய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோபியை பற்றி எந்த விஷயமே கேட்க விரும்பாத நம்ம பாக்கியா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதனால் மன வருத்தப்படுற நம்ம ஈஸ்வரி யோசிக்கிறாங்க, என்ன செய்யலாம். ஒரு பக்கம் பசங்களும் ராதிகாவை கூட்டிகிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நம்மளும் ராதிகாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாமா, இதை பற்றி நம்ம கோபிக்கிட்ட கன்சிடர் பண்ணுறாங்க. இதை கேட்டதுமே கோபி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அம்மா, கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சண்டை போடுறீங்கன்னு தான் ராதிகா போயிருப்பா. நீங்கள் போயிட்டு ஒரு வார்த்தை கூப்பிட்டிங்கன்னா ராதிகா வந்துடுவாம்மா, வாங்கம்மா போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம ஈஸ்வரர் வந்து விருப்பு வெறுப்பே இல்லாத என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பிள்ளையோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து ராதிகாவை மீட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ராதிகா வந்து ரொம்ப பில்டப் பண்ணுறாங்க அந்த சமயத்தில். ஏன்னா எவ்வளோ நாள் நம்ம கோபி தான் முக்கியம்னு நம்ம எவ்வளோ போராடி இருப்போம். அப்போல்லாம் ஒரு நிமிஷம் கூட இவங்க யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலையே. நம்ம மேலே தானே எல்லா தப்பும் இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ எந்த முகத்தை இவங்க வச்சுட்டு வந்து கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா யோசிக்கிறாங்க. என்னங்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.